வாங்க தம்பி, நடுவில் உள்ள விட்டுருங்க, வாங்க வாங்க. சும்மா அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருக்கு, மயிரெல்லாம் நட்டுக்குது. இதுல வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு சீன் நடிச்சிருக்காரு. வெந்து தணிந்தது காடு, இந்தியன் 2க்கு வணக்கத்தை போற படம் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லைண்ணே. அவரும் ஒரு அளவுக்கு ஊழல் தானே பண்றாரு. இந்தியன் தாத்தா வராரு, அலற விட போறாரு, பதற விட போறாரு. அட பரதேசி பையில நம்ம ஊர்லயே 3 கலவரம் நடந்து படம் 3 பேர்த்த கொன்னுட்டு 5 பேர் செத்து போய் தாண்டா படத்தை. கமலோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நான் தெரியுமே, குழந்தைல இருந்து ஆக்ட் பண்ணுகிறாரு. தாத்தா வராரு, எம்எல்ஏ ஆக போறாரு, எம்பி ஆக போறாரு. வா மாமி, நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 உடைய ரிவ்யூ தான் எடுக்க வந்திருக்கோம். பல பேர் பல விதமாக படத்தை பார்த்துட்டு வந்து பல்வேறான கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. என்னென்ன சொல்ல போகிறாங்கன்றது கேட்கறதுக்குன்னா நான் யாருன்னு சொல்லிக்கிறேன். நான் உங்கள் விஜய் சுஜித். ஐயா மைக்கே இந்தியன் 2 அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். சுபாஸ்கரன் சார் அவர்களுடைய தயாரிப்புல டைரக்டர் சங்கர் சார் அவர்களுடைய பிரம்மாண்டமான டைரக்ஷன்ல உலக நாயகன் கமல் சார் அவர்கள் நடிச்சிருக்காங்க. படம் நல்லா அருமையா இருக்கு. அதே மாதிரி மியூசிக் அனிருத் அவர்கள் நல்லா சிறப்பாக போட்டிருக்காரு. முக்கியமாக படம் இந்தியன் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் போட்டதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இருக்குமாப்பா? 2 நிமிஷம் அந்த பார்ட் 3 காட்டுறாங்க பாருங்க. சும்மா அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருக்கு, மயிரெல்லாம் நட்டுக்குது. அதுலதான் அந்த கூஸ் பம்ப்ஸ் சும்மா கதற உர்றா உர்றா. அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க எதுக்காக நான் குதிரையில வந்தேன் அப்படின்னு. படம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் குதிரையில வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது அதுல வரும். நான் புறா கொடுத்து படத்தை பார்க்க வந்து அவரே ஊழல் பண்றாருண்ணே. நல்ல படம் நம்ம கிட்ட சொன்னாரு, இங்கே வந்து பார்த்தா படம் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லைண்ணே. அவரும் ஒரு அளவுக்கு ஊழல் தானே பண்றாரு. அதனால அவர்கிட்ட நம்ம வன்மையா கண்டிக்கணும். நீங்களும் இது போல நல்ல படத்தை கொடுக்கணும்னு நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். சங்கர் சார் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து சித்தார்த்தாவோட ரைட்டிங்ல டைலாக்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கும். இதுல டைலாக்ஸ்லாம் எப்படி இருக்கு? அதுக்கான ரைட்டிங் இருக்கா? ஆனால் வரிகள்லாம் நம்ம தப்பே சொல்லக்கூடாது. எல்லாமே நம்ம மனசில் அந்த அளவுக்கு பாயுதுண்ணே ஒரு லைன்ஸும். ஆனால் கதை தான் ரொம்ப லென்த்தாக ஜவு மிட்டாய் போல் நல்லா பரன்னு அவங்க ஏற்றுட்டாங்கண்ணே. ஆனால் ஒரு வார்த்தையும் நம்ம மனசில் பதிகிற அளவுக்கு தானே இருக்குது வார்த்தையெல்லாம். கமல் சார் தவிர வேற யாரோட ஆக்டிங்? எல்லாருமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. சித்தார்த், ஜெகன், லைக் பிரியா பவானி சங்கர் எல்லாரும் நடிச்சு சமத்துருக்காங்க. எல்லாரும் அதுல 28 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கதை அது ஒண்ணு. அதுலயே வயசான கட்டப்ப இதுல அந்த ஏஜ் ஒர்க் ஆகலாம். ஏன் அதுக்கு தான் பதில் சொல்லிட்டாங்களே. கமல் சாரும் சொல்லிட்டாரு, சங்கர் சாரும் சொல்லிட்டாரு. ஒர்க் அவுட் ஆகலாம், அது ஒருத்தர் ஒப்பீனியன். அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க 120 இயர்ஸ் வரைக்கும் தான் வர்ம கலை பண்றவங்க சைனால ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அதுக்கு ரீசன் சொல்லிட்டாங்களே. ரீப்ளேஸ் பண்ணதுக்கு ஒர்த்தா இருக்கா அனிருத்? அப்படி இல்ல, லைக் இவர் வேற அவர் வேற. பட் அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் அந்த பழைய இந்தியன் இது வரும்போது அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுது. நான் சின்ன வயசுல பார்த்த படம் இல்லை, லைக் 5 years 6 years இருக்கும்போது வந்த படம். அதை இப்போ திருப்பி ஒன்று சீக்குவலா வரும்போது அது ரொம்ப எமோஷனலா இருக்கும். இல்ல இந்த இந்தியன் 1ஓட அந்த இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கா இந்த படம்? எனக்கு பண்ணிருக்கு, மற்றவங்களுக்கு எப்படி தெரியல. இந்தியன் 3க்கான லீட் எப்படி இருக்கு? நைஸ். லாஸ்ட் ஃபைட் வாஸ் வெரி நைஸ் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. வணக்கம், என் பேர் நிரஞ்சன். நான் இந்தியன் 2 படம் பார்க்க வந்தேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிஜமாலே. அண்ட் இந்த படத்தில் வந்து கமல் சார் வந்து இந்தியன் 1ல யூஸ் பண்ண மாதிரி அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் தான் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மேக்கப்லாம் எப்படின்னா ஒரு 6 hours கூட அது ஃபேஸில் நிற்காது, பாடியில் நிற்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த மேக்கப் பண்ணும்போது அவர் வந்து சாப்பிட முடியாது. அவரால் சாப்பிடாம ஒரு ஜூஸ்லாம் குடிச்சிருக்காரு, தண்ணி குடிச்சிட்டு அப்படிலாம் அவர் அந்த மேக்கப் போட்டு நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இந்தியன் 2 படம் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அனிருத்தோட மியூசிக் ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு இருக்கு? கண்டிப்பா இந்த படத்துல அந்த கதறல் சாங்ஸ் வருது, அதுவே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதில் அந்த அவங்க டான்ஸ் ஆடுற சீன்லாம் வரும், கதற விடுறோம் அந்த மாதிரி அவங்க அந்த மியூசிக்கோட அந்த டான்ஸ்லாம் பார்த்து எல்லாருமே தேட்டரில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மியூசிக் ரொம்ப இந்த மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான் இந்த படத்தில். ஸோ அதனால இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் எல்லா ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய படம் தான். இது அடல்ட் கண்டென்ட்லாம் இந்த படத்தில் எதுவும் இல்லை. ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லுங்கள். படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான். இந்தியன் 1ல என்ன பார்த்தீங்க?
ஒரு லஞ்சம் நடக்குது, அதனால என்ன பாதிப்பு நடக்குது, அதே விஷயத்த வேற ஒரு சீன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி லஞ்சம் வாங்குறவங்களை வந்து தாத்தா கொள்வார், அதே விஷயத்த இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. பட் அதே சீன் தான் வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய விஷயம், பழைய கதையை வந்து திரும்ப எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக்காக இருக்குது, செகண்ட் ஹாஃப்லாம் உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ லேக்காக இருக்குது. ஒரு 40 நிமிஷம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்மளால உட்காந்து பார்க்கவே முடியல. 2.0 ரஜினி வச்சு பண்ணாரு, பட் ரஜினி வந்து அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ்னால நம்மளால உட்காந்து ரசிக்க முடிஞ்சது. கமல் வச்சு கண்டென்ட் இல்லாமல் 40 நிமிஷம் வெறும் ஆக்ஷன் வச்சு ஓட்டுறது நம்மளால பார்க்க முடியல. இப்போ இந்தியன் 1ல வந்து சுஜாதாவோட ரைட்டிங் இருக்குல்ல, இந்தியன் 2ல அதுதான் மிஸ் ஆகுதா இல்லை அதை தாண்டி வேற ஏதாச்சும் மிஸ் ஆகுதான்னு? அதான் ட்ரெய்லரில் சொல்லியிருப்பாங்களே, வருமானு கேட்பாங்க, வருமானம்னா கர்மா அப்படின்னு சொல்லுவார். இல்லை அப்படிதான் இருக்கு படம். அதுதான் அது அந்த காலகட்டம், அது ரஹ்மான் சார். இது இந்த காலகட்டம், அனிருத் அவர்கள் போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு. அதுல கூட அவரோட மியூசிக் இதுல வருது. ஒரு நிமிஷம் வரும் அந்த மியூசிக், நல்லா அருமையா இருக்கு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வெந்து தணிந்தது காடு, இந்தியன் 2க்கு வணக்கத்தை போடு. தாத்தா வராரு, எம்எல்ஏ ஆக போறாரு, எம்பி ஆக போறாரு, சிஎம் ஆக போறாரு, பிஎம் ஆக போறாரு. இந்தியன் தாத்தா வராரு, லஞ்சத்தை ஒழிக்க போறாரு, சுளுக்கெடுக்க வராரு, சுளுக்கெடுக்க போறாரு, சுளுக்கெடுக்க போறாரு. இதுல சொன்ன மாதிரி பயங்கரமா இருக்கு படம். படம் ஃபுல்லா செம்மையா பண்ணியிருக்காங்க. ஒரு சோஷியல் அவேர்னஸ் படம், அப்படிதான் ஒரு ஒன்லைன்ல சொல்லணும்னா. நல்லது பண்ணால் என்னெல்லாம் பிரச்சனை வரும், நல்லது ஏன் பண்ண மாட்டுறாங்க, பண்ணால் என்னென்னலாம் பாதிப்பு வரும்ன்றத ரொம்ப ரொம்ப சூப்பராக சங்கர் சார் காட்டியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது படம். இந்தியன் 1ல வந்து சுஜாதாவோட ரைட்டிங் இருக்கும், இப்போ இந்தியன் 2ல சுஜாதா வந்து இல்லை. இப்போ அதோட இது எல்லாம் எப்படி இருக்கு, டைலாக்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? டைலாக்ஸ்லாம் நல்லா இருக்கு. என்ன ஒன்று, காமெடி மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். காமெடி அவ்வளோவா இல்லை, மற்றபடி படம் ஒரு கண்டென்ட் வைஸாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. 230 ரூபா கொடுத்து படத்துக்கு போனது வந்து தேர்ட் பார்ட் வருதுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் உட்கார வச்சதுக்கு வருது. செகண்ட் பார்ட் வந்து ஒரு பைலட் அண்ட் ட்ரெய்லர் அளவுக்கு இட் வாஸ் வருது, அவ்வளோதான். ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து தேர்ட் பார்ட்டில் தான் வரப்போகுது. செகண்ட் பார்ட்டில் இது நடக்கும்னு நினைக்கவே இல்லை, நம்மளை உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா ரொம்ப நாள் லேக் ஆனதுனால. என்ன ப்ரோ சொல்கிறது, நான் படத்தை எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தாலும் படத்தை வந்து ஒரு மாதிரி சொதப்பிட்டாங்களா, இல்லைனா வந்து இவ்வளோதான் பண்ண முடியுமா இந்த ஸ்கிரிப்டில்? ஏன்னா இந்த ஸ்கிரிப்டை யார் எடுத்தாலுமே இப்படி தான் பண்ணுவாங்க ப்ரோ. ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக எதுவும் இம்பாக்ட் கொடுக்கலையா அப்படின்றது தெரியல. பட் எதுவும் பெருசாக இம்பாக்ட் கொடுக்கல ப்ரோ. அந்த தாத்தா வர சாங்கு, அப்புறம் இந்த கம்பேக் இண்டியன், அதெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, அது ஓகேவாக இருக்குது. ஆனால் அனிருத்தோட பிஜிஎம் வந்து பெருசாக எதுவும் எடுபடலை. அப்படியே வந்து ரஹ்மான் இந்த காப்பி அடித்த மாதிரி தான் இருக்கே தவிர இவரா புதுசாக எதுவும் போட்ட மாதிரி தெரியல. ரஹ்மானே கொண்டு வந்திருக்கலாம், ஏன் அவங்க வந்து தப்பு பண்ணாங்க அப்படின்னு தெரியல. விவேக், மனோபாலா சார்லாம் காட்டுந்து ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. படம் நல்லா கொண்டு போயிருக்காங்க. படம் வந்து பார்க்கும்போது இப்போ கமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சையும் சமூக அக்கறையோட ஒரு வார்த்தைகளும் பிக் பாஸ்லேயும் சில விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்காரு. இந்த படத்துலேயும் சில கருத்துக்கள்லாம் நல்லா தெரிவிச்சிருக்காங்க. இளைஞர்களுக்கு உண்மையாக வந்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணுன்ற ஒரு, நம்ம நல்லா இருக்கிறோமா, நம்ம ஒழுக்கமாக இருக்கிறோமான்ற உணர்வை ஏற்படுத்தும் வகையிலையும் கருத்தை வெளியிட்டுறது ரொம்ப சிறப்பானது. படம் ரீதியாக அப்படியே கண்டினியூவாக ஃப்ளோ ஆகிற மாதிரி தான். எதுக்கு தேவையில்லாத சீன்லாம் டக்கு டக்குன்னு கொண்டு வரதெல்லாம் இல்லை, நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அனிருத்தோட மியூசிக் எப்படி இருக்கு? அனிருத் மியூசிக் வந்து, அதாவது அனிருத் மியூசிக்கை வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது தனியாக இப்போ தெரியாமல் அந்த கதையோடு ஒன்ற மாதிரி படம் வந்து படம் வந்து தாறு மாறு தக்காளி சோறுன்னு சொல்ற மாதிரி தரமான சம்பவத்தை, எவனாலையும் செய்ய முடியாத சம்பவத்தை இந்தியன் தாத்தா பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? அதாவது சின்ன மட்டத்தில் இருக்கிற லஞ்சத்தெல்லாம் நம்ம சாதாரண ஆள் தட்டி கேட்டுடலாம். அதுக்கு ஒரு 4 பேர்த்த இறக்கி விட்டுட்டு பெரிய திட்டத்தை போட்ட, சட்டத்தை போட்ட ஆளுங்களை வந்து இந்தியன் தாத்தா போய் வந்து சாகடிக்கிறாரு. ஓகேவா? அரசு லஞ்ச லாபத்தை ஒழிக்கிறாரு. ஆல்ரெடியே சொல்லிட்டாரு, என்னோட கதைக்கு மூல காரணம் அரசியல் பின்னணின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா 10,000 கோடி வாங்கிட்டு போனவனையெல்லாம் நம்ம தப்பி
தப்பிக்க விட்டுட்டோம். இன்ன வரைக்கும் அவன் நாட்டுக்குள்ளே திரும்பல. ஓகேவா, அந்த திரும்பவே மாட்டான். ஏன்னா நாங்கள் போய் அவனை போட்டுட்டோம். ஓகே, கதையில் போட்டுட்டோம். அதனால் ஓகேங்களா, நீங்கள் சந்திரயான் போனாலும் நாங்கள் காத்தா வந்து வர்மத்தை, அந்த கருமம் முடிச்ச லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு நாங்கள் வர்மத்தில் உங்களை அதாவது களை எடுப்போன்றதை அவர் வந்து காட்டியிருக்கிறாரு. 2 விட 3 ஓகேவா, அது முடிஞ்ச உடனே நம்ம ஆஸ்கார் விருது கன்ஃபார்மு. ஆனால் இந்த படம் 1000 கோடி. ஏன்னா எல்லா நாட்டிலுமே ஸ்டேட்டு கிட்ட எல்லாத்துலேயுமே நான் விசாரிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு என்னோட யூடியூப்பை மலேசியா சிங்கப்பூர்லாம் பார்த்துட்டு நேற்று ஒருத்தர் அங்கேருந்து கால் பண்ணான் ஜெகன். அவன் ஏதோ பெரிய நடிகனாமா, எனக்கு தெரியாது. ஓகே அக்கா, எல்லா படமும் அந்த ஜெகன் இல்லை, லோகன், சாரி, மலேசியா லோகன். அவர் பெரிய ஆக்டர் பாவம், அதெல்லாம் தப்பா சொல்லுவோம். அங்கே வந்து சொன்னார் எல்லா டிக்கெட்டும் வித்துருச்சுக்கா, கிட்டத்தட்ட ஒரு 65% வித்துச்சுக்கா 6 நாளைக்கு முன்னாடி சொன்னார். அதனால வேர்ல்டு வைஸாக வந்து படம் வந்து ரிலீஸு. அதனால மொத்த கலெக்ஷனையும் அள்ளி பார்ப்போம். சூப்பராக இருக்கு படம். பார்ட் 3 லீடு நல்லா இருக்குது. பட் எதுக்குன்னு இவங்க கோ பேக் சொன்னாங்க இல்லையா, அதுக்காக வந்து கம்பேக் சொல்றதுக்காக அவர் எடுத்து சொல்ல வராரு. அதுதான் கமல் சார் மாதிரி உலக நாயகர் மாதிரி ஒரு ஆள்னா நம்ம நாட்டுக்கு வேணும். ஏன்னா செம்ம கலைக்குனே பிறந்தவர். ஓகேவா, நல்லவர். ஓகேவா, நான் கூட இருந்து சொல்றேன். ஓகேவா, அதனால சொல்றேன். என் மேல எனக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் சொல்றது உண்மையா நினைங்க. அவர் இப்பயும் ஏமாந்துட்டு தான் வருவார் ஒழிய யாரையும் ஏமாத்தினதா சரித்திரமே கிடையாது. மாஸ்டர் தூக்கி வளர்த்த அந்த செல்ல குழந்தை, அந்த இந்தியன் 2 தாத்தா எப்பயுமே நம்ம மக்களுக்காக வந்து நல்லதுதான் செய்வாரு. படம் வேற லெவலு. ஒவ்வொரு சீனுமே அப்படியே அள்ளி பிரி, அதாவது த்ரில்லிங்கா கொண்டு போயிருக்காரு. ஓகேங்களா, எந்த சீனுமே எதையுமே தழுவவே கிடையாது. பார்ட் 1 வந்து கரப்ஷன் வந்து தமிழ்நாடு பத்தி தான் பேசுது. ஆமா, இது வந்து இந்தியா முழுதும், குஜராத்ல நடக்கிறது, பஞ்சாப்ல நடக்கிறது, அடாடாடாடா பீகார் வரைக்கும் கை வச்சுட்டாருப்பா. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் உள்ளதை வந்து கிட்டத்தட்ட நம்ம 25 ஸ்டேட் இருக்குது இல்லையா, எல்லா ஸ்டேட்ல இருந்து கதைக்களம் எடுத்திருக்கிறாங்க. குஜராத்ல இருக்கவனுக்கு செம்ம சம்பவம், தங்க வீடு எல்லாத்தையும் ஆப்பு வச்சிருக்காரு. சங்கர் படனாலே வந்து சாங்ஸ் வந்து பிரம்மாண்டமா. ஆமா, ஏன் இந்த பாட்டுக்கு என்ன, இந்தியன் தாத்தா வராரு, அலற விட போறாரு, பதற விட போறாரு. ஃபாரின் சாங் ஒன்னு வேற இருக்கு. ஆமா, இருக்கட்டும், சூப்பரா தானே இருக்குது. அதனால இருக்கட்டும். அடுத்து 3வது வந்து எல்லா ஸ்டேட்டை பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஆமா, மணிப்பூர் கலவரத்தை பத்தி ஏதாவது? மணிப்பூர் கலவரம் இப்ப நடந்ததுடா. இந்த படம் வந்து எடுத்தது 5 வருஷத்துக்கு முன்னாடிடா. அட பரதேசி பையில நம்ம ஊர்லயே 3 கலவரம் நடந்து படம் 3 பேர்த்த கொன்னுட்டு 5 பேர் செத்து போய் தாண்டா படத்தை அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க காலையில எல்லாம் வந்து விழுந்து இந்த படத்தை என் தலைவன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. என் தலைவன் ஒரு இடத்துக்கு போயிருக்காருன்னா அதுக்கு மூல காரணம், முக்கிய காரணம் இந்த நாட்டு மக்களா தான் இருக்கும். ஓகேவா, அவ்வளவுதான். படம் பார்த்தவங்களுக்கு புரியும் கூல் சுரேஷ் எதற்காக குதிரையில வந்தாருன்னு. நிறைய பேர் கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தீங்க, இவர் வந்து இந்தியன் 2 மாதிரி இல்ல, கூர்க்கா மாதிரி இருக்காரு, கூர்க்கா கூல் சுரேஷ்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது அது கமல் சார் கெட்டப்ப எனக்கு தலைகீழ நின்னாலும் வராது. காரணம் கூல் சுரேஷ் வேற, கமல் சார் வேற. என்ன வந்து கூர்க்கா கூல் சுரேஷ் சொல்றீங்க. இன்று முதல் கூர்க்கா கூல் சுரேஷ் என்று அழைக்கப்படுவார். கூல் சுரேஷ், வெந்து தணிந்தது காடு. கூர்க்கா கூல் சுரேஷ் இந்த படத்துல இருவா படம் பார்த்துட்டே இருக்கும்போது ஆடியன்ஸ்ல இருந்து கத்துனாங்க கூர்க்கா கூல் சுரேஷ் அப்படின்னாங்க. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பரிசு விழாலாம் கொடுத்துருந்தாரு அவர் கட்சி சார்பா. நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க, நீங்க என்ன விரைவில் சிஎஸ்கே கூல் சுரேஷ் கட்சியோட அறிவிப்பு விரைவில் வரும். என்னென்ன பண்ண போறோம்னு தெரியும். யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எனக்கு தான்ப்பா கூல் சுரேஷ் கட்சியில நான் இருந்துட்டு எனக்கு தான்ப்பா ஓட்டு போட்டுப்பேன். நான் சொல்றது தெரியல. கமலோட ஆக்டிங் எப்படி இருக்கு? நான் தெரியுமே, குழந்தைலேருந்து ஆக்ட் பண்ணுகிறாரு. படம் எப்படி இருக்கு? கமலின் அன்னியன் பார்ட் 2 நினைக்கிறேன். அப்படியே அன்னியனில் பிரகாஷ்ராஜ் கூட விவேக் வருவார்ல, இதில் பாபி சிம்மா கூட விவேக், அதில் நாட்டை திருத்தலாம் சொல்கிறாங்களே, அதே தான். அதே கதையை இந்தியன் பார்ட் 2ன்னு எடுத்து வச்சுக்கிறாரு. சரியான அனிருத் மியூசிக்ல இப்படி குத்துவாருன்னு பார்த்தேன், இப்படி குத்திட்டார். செம்ம டென்ஷனாக அனிருத் மியூசிக் நடுவில் லாலா இல்லைனா ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கால தான் இந்த படம் அதுவும் இந்தியன் படம் பார்க்குறமான்னு தோணுது. அதையும் திருடி வச்சதுனால, இல்லைன்னா அது கூட இருந்திருக்காது. ஒரு ரூபா திருனா தப்பா, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரூபா திருனா தப்பு இல்லை. ஆனால் எங்களுக்கு 200 ரூபா திருட்டிட்டீங்களே, அதுதான் எனக்கு கஷ்டமாகுது. படம் நல்லா இருக்கு.
அனிருத்தோட மியூசிக்ல எல்லாமே சூப்பரா இருந்தது bro. எல்லாமே சூப்பரா படம் லேக் அடிக்குது அப்படின்றாங்களே அதுக்கு இல்ல அப்படிலாம் இல்ல ப்ரோ. கமல் சார் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து சங்கர் சார் படம் மாதிரியே ரெகுலரா. எஸ்ஜே சூர்யா இவங்களோட இதுல சித்தார்த் இவங்களோட எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. அனிருத் மியூசிக் ஓகே ஓகே. எதிர்பார்த்தல எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல அதே கோபேக் இந்தியன் தான். படம் எப்படி இருக்கு? படம் இந்தியன் 3க்கான லீட்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க? இப்போதான் ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. 2025ல ஆரம்பிக்க போறாங்க. சரி, இப்போ அனிருத்தோட மியூசிக்லாம் எப்படி இருக்கு? சேம் தான், ஒன்றும் அந்த அளவுக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு கொள்ளல. டைலாக்ஸ்லாம் எப்படி இருக்கு? டைலாக்ஸ் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் இது கிடையாது. படம் லேக் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா? இன்னும் முடியல. பாத்ரி இருக்குது. படம் எப்படி படம் எப்படி அனிருத் மியூசிக் அதுலயே கனெக்ட் ஆயிருக்கு. மேட்ச் பண்ணிக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பார்க்கலாம். சித்தார்த் நட்டு பரவாயில்ல, எல்லாத்துக்கும் பரவாயில்லன்னா சொல்ல, வேற எதுவும் சொல்ற மாதிரி படம் எதுவுமே எடுக்கல. படம் எப்படி இருக்கு? இது கண்டிப்பா சங்கர் படம் இல்ல ப்ரோ, அதுதான் வந்து சொல்லணும். ஏன்னா இந்தியன் 1 வந்து டோட்டலா அப்படியே வந்து வேற கெடுத்து விட்டாங்க. அப்படிதான் இருக்கு படம். அப்ப என்ன லேக் அடிக்குது? எல்லாருமே லேக் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி படம் படம் ரொம்ப லென்த், அதுதான் மெயின் லேகே வந்துட்டு. அதுவும் இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறைய பேர் வைக்காம தான் வந்தோம். அதனால வந்து அந்த அளவுக்கு மைண்ட் அப்செட் ஆகல. ஸோ அதனால சுத்தமாக சொல்ல முடியாது. படத்தை வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. டைலாக்ஸ்லாம் எப்படி? டைலாக்ஸ்லாம் ரொம்ப எல்லாமே கருத்தா ஃபுல்லாக இறக்கி வச்சிருக்காங்க. இந்தியன் 1ல பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து அந்த அளவுக்கு பேசவே மாட்டார். அது வந்து நிறைய பேர் லைக் பண்ணாங்க. அப்போ வந்த படம் தான். ஆனால் யங் ஜென்ரேஷன் இப்போ பார்க்கும்போது அந்த படத்தை ரொம்ப லைக் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய ரொம்ப பேசுறாரு, ரொம்ப லேக். சங்கர் சார் படம் நல்லாவே இல்லை அப்படின்ற யார் சொன்னா? அவங்களுக்கு புரியல வருதுண்ணா. படம் நல்லா இருக்கு. இந்தியன் 3க்கு லீடு அது சுமாரா இருக்கு. அதான் வீடியோ சாங் பார்த்தா நல்லா இல்ல, MP3 சாங் வேணா நல்லா இருக்கு. மற்றபடி அந்த படம் ரொம்ப லேக்ன்றாங்க. ரொம்ப பெரிய படமா இருக்குது, கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இந்த XX சேனலுக்கு எப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ணாதான் நம்மளை போல ஜென்ரேஷன் அடுத்த ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அவங்க எடுத்துன்னு வந்து தருவாங்க. நீங்க பார்த்துட்டு டொயின்னு தள்ளி விட்டுறீங்க. கீழே அங்கே ஒரு பல் பட்டன் இருக்கும், அதை எப்படின்னா டொயின்னு ஒரு அழுத்தினீங்கன்னா அவங்க உங்களால் அவங்க ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கடா பாவீங்களா.